நீர் நிறைய கொண்டு எடுத்துவாங்க அதை கொடுக்குற மாதிரி மாரியம்மன் மக புலம்பலாம் மாரியம்மன் வந்த உடனே இந்த மகன் இருந்தாலும் காக்க வேணும்னு சொல்லி காத்தவராயன் வருகின்றது முன்கோட்டு காவல் இருக்கக்கூடிய காத்தவராய் வருகின்றது கேளுங்கள் சமயர்களே, மாரியம்மனாகப்பட்டது உருவாகி வந்திருக்கிற மாமனுக்கு ஆபத்து, நம்மளை பரசுராம அடிக்கிறான் அப்படி என்று மாரியம்மனாகப்பட்டது இந்த அம்மா வந்திருக்கிறாங்க. மாரியம் வந்திருக்கிறாங்க. அதனால எல்லாரும் வந்து கையெடுத்து கும்பிட்டு நீர் வச்சுட்டு போங்க. காத்தவராயன் வந்திருக்கிறார். இந்த முன்கோட்டை காவல் இருக்கக்கூடிய காத்தவராயன் எல்லாம் மாரியாக்கி கடை வெட்டுறோம், மாரியாக்கி கடை வெட்டுறோமாங்க. எந்த மாரியாக்கி கடை வெட்டுறது இல்ல, பெரியாக்கி கடை வெட்டுறோம், பெரியாக்கி கடை வெட்டுறது இல்ல. பெரியாக்கி எல்லாம் புணந்துனவன் அவெல்லாம் திம்பாம்பாங்க. பெரியாய்க்கும் கடை வெட்டுறது இல்ல. பெண் தெய்வம் எல்லாமே பால் பூஜை கறிதான்.
சுத்த பூஜைக்காரி தான். சக்கரை பொங்கல் வச்சு படைக்கிறதா அந்த அம்மாவுக்கு. நீ கொடுக்குற ஆடு கோழி பன்றி இது பூராமே முன்ன இருக்கிற முன்னோடியானுக்கு தான். பெரியா கோயிலுக்கு போனீங்கன்னா பாவாடராயன் தாண்டவராயன் காத்தவராயன் இவங்க எல்லாம் வீரபத்ரா இவங்க அங்க இருப்பாங்க. மாரியம்மன் போனா இந்த காத்தவராயன் முன்தோட்டு காவல் பணி. அதனால எல்லாரும் வந்து கொண்டு மாரியம்மனாகப்பட்டது அருளோடு இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக எல்லாம் வந்து நீர் வச்சுட்டு போங்க. உடனே கதை முடிக்கலாம். மாரியம்மா பாட்டு பாடு. கத்து கொடுத்தோம் இவன் மாதிரி கத்துட்டான். புரியுதா? தான் சிசினாச்சான்னு சொல்லி எல்லா வித்தையும் கத்து கொடுத்தான். இன்னைக்கு சிசின்னு குரு கையை வெட்டிவிட்டான். அப்படின்னு ஒண்ணு இந்த பரசுராமனாகப்பட்டவ தாயாகப்பட்ட எனக்கு அம்மன அம்மா மாரியம்மா எனக்கு தேவி என் கையை வெட்டி விட்டான், என் கையை நீ வளர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மாரியம்மாகப்பட்டது அருள் கொடுக்கின்ற விதங்க. மகனே பரசுராமா தாயே அம்மா ரேணுகா மகனே, இப்படி நான் அவனோட சண்டைக்கு சென்று என் வலது கையை நான் இழந்து விட்டேன் தாயே. கவலைப்பட வேண்டாம். அறம்பற்ற சிரமாதி சிரமாதி என் வல கையாகப்பட்டவன் யசமாச்சாரிக்கு நான் கற்றுக் கொடுத்த குருவண்டியும் தெரியாம தாயே அவனை எதிர்த்திருக்கின்றான். அவனுக்கும் உனக்கும் உன்னுடைய வார்த்தையை அவன் கேட்கவில்லை. அவனுக்கு நீங்க குருவாய் இருந்தும் குருவனுடைய வார்த்தையை அவன் மதிக்கவில்லை. உன்னுடைய யுத்தத்துக்கு வந்து உன்னுடைய கரத்தை சிரமத்து விட்டான், அறுபட்டு விட்டான். அம்மா தாயே ஒரு வாரத்தை ஓடி சொல்லிவிட்டா வேண்டாம் கண்ணே. காரணம் என்னவென்றால் அவனும் எனக்கு மகனாக இருக்க வேண்டும் இல்லையா? அவனும் எனக்கு மகன் தான். மகன் செய்த தவறை தாய் அது பொறுத்துக் கொள்ள கூடாதா? நீங்க ரேணுகா மாறி உங்களுடைய புள்ள பரசுராமன் எப்படி கொண்டு போய் கடவுள் சேர்க்கிறார்? ரேணுகைக்கு பிறந்தவன் பரசுராமன். அந்த இந்த பீஷ்மாச்சாரி கங்காதேவியோட புள்ள. யாரோட புள்ள? கங்காதேவியோட. சிவனுக்கு இடபாகத்தில் உண்டவள் உமா பார்வதி, ரேணுகா தாயி சக்தி. ஆனா சிவபெருமான் சடாமகடத்தில் விட்டவள் பகரதி கங்கை. கங்கையோட புள்ளத்தான் இந்த பீஷ்மே, சக்தியோட புள்ளத்தான் இந்த ரேணுகா தேவி, ரேணுகோட புள்ளதான் இந்த பரசுராமன். உனக்கு அவன் தம்பியாக வேண்டும். அண்ணன் தம்பி என்று தெரிந்து கொள்ளாமல் படிக்கு அவனும் உன்னுடன் உத்தத்துக்கு வந்து விட்டான். நீயே அவனுடன் உத்தத்துக்கு சென்று விட்டீர். அது அறியாமல் படிக்க பீஷ்மாச்சாரியா உன்னை கரத்தை வெட்டி விட்டான். அது கோபத்தை மனதில் வைக்க வேண்டாம். அவனை பொறுத்து அப்படியே ஆகட்டும் தாயே. இந்த ஊர்ல அமர்ந்து ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்கு நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வமாக இருந்து உன் மகளாகப்பட்ட காத்தவராயன் அது கொடுத்து என்று சீர சிறப்பாக வருடாதோறும் இந்த ஆலயமாகப்பட்டது சீர சிறப்பாக வளர வேண்டாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கொடி நன்மை. அனைவர்களும் என்று சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பரவலிக்க வேண்டும். இதை எல்லாம் இல்லாமல் அப்படியாகட்டும். அப்படியே அமர்கிறேன். நான் குடிமக்களை காப்பாற்றுகிறேன். அப்படியே ஆகட்டும் தாயே.
ஆனால் சுவாமி குருண்டும் பாராமல் பல செருத்த அறுத்து விட்டியோ சுவாமி இனிமேலே உன்னை சத்திரனுக்கு சந்திரனுக்கு நான் இந்த வில்வித்தை சொல்வித்தையை கத்துக் கொடுக்க மாட்டேன். இது சத்தியம். அம்மா ஐயா உனக்காக வேண்டி அந்த நான் கத்து கொடுத்தவன் குருவனிய பார்க்காம அவங்கிட்ட சண்டைக்கு சென்று அவன் வள கையை நான் என்ன வெட்டி விட்டான். இப்ப நான் சொல்லுகிறேன், நீ என்ன செய்ய வேணும் தெரியுமா? உன்னால என்ன முடியுமோ அதை செய்யுமா. நான் பெண்ணாக பிறந்ததை விட உலக மண்ணாக பிறந்திருந்தா அது பிள்ளால் முளைத்திருக்கும். அந்த பசுமாடுகள் பிள்ளை தின்று பசியால் நார் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ணாக வளர்ந்து வந்தே நானே கடலை கவிழ்ந்த படகலை போலானே கடலை கவிழ்ந்த படகலை போலானே கண்ணு கண்ணாக வளர்ந்து வந்து இப்ப கடலில் கவிழ்ந்த படகதை போல தனிமையா இருக்கின்றேன். மாலாத துயரமடி எனக்கு ஒரு பெண்ணாலும் நினைத்தது அம்மா குற்றமோ. இப்பேற்பட்ட காலத்திலே அம்மா மாதிரி என் மேல் இறக்கம் காட்டு. அம்மா மாதிரி என் மேல் இறக்கம் காட்டு. இது அரசலங்க எழுதி வந்த பாட்டு. இது அரசலங்க எழுதி வந்த பாட்டு. பெண்ணா பிறந்தால் எவ்வளவு அவஸ்தையில் படுகின்றோம். பெண்ணுக்கு இப்பேற்பட்ட அயன் செய்த பிரமதேவன் எழுதிய விதியோ இப்பேற்பட்ட சரி நேர்ந்து விட்டதே. மாமனை நம்பியிருந்தேன், மாமன் கைவிட்டார். கணவனை நம்பியிருந்தேன், கணவனும் கைவிட்டார். தாய் தந்தையும் கைவிட்டு விட்டார். கடைசியாக பரசுராமர் குருதேவரிடம் சென்றார். அவர் சொன்னால் கேட்பார் என்று குருவை நம்பி அங்கே சென்றேன். குருவும் என்னால் முடியவில்லை அப்படி என்று கை கழுவி விட்டார். இப்பேற்பட்ட சாபத்தின் ஆளாகி விட்டேனோ. அடே அடே விஸ்வா, ஆனால் பெண்ணே இப்பேற்பட்ட சாபத்துக்கு என்ன ஆளாகி விட்டாய். ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் இந்த உலகத்தில் எதுவும் சாதிக்க முடியாது, திறமை என்பது கிடையாது அப்படி என்று என்னை தூஷணமாக பேசிவிட்டார். இந்த பெண்ணால் நினைத்தால் இந்த உலகத்தை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அப்படி இருக்கும் போது அந்த பாஞ்சால ஏகத்திலே நான் சிகட்டியாக நான் பிறந்து 10ஆம் நாள் யுத்தத்திலே படுகளத்தோடு சாய்க்கவில்லை என்றால் என் மேல் அம்பாள் கிடையாது. அப்படியா? அதாவது பெண்ணே அதே பீஸ்மா
இப்போது ஒரு சாபத்தை கொடுத்திருக்கின்றேன். சரி, இருந்தாலும் இருக்கட்டும். ஆனால் வந்து பொறுமை என்று சொல்லக்கூடியது கடலிலும் பெரிது. ஆனால் எங்களால வந்து தப்பு இல்ல. அதாவது நீங்கள் செய்த தப்பு இருந்தாலும் இருக்கட்டும். என்னுடைய அப்பாவாகப்பட்டவர் சந்தன மன்னன் எனக்கு சாபம் எனக்கு வந்து ஒரு வரம் கொடுத்திருக்கின்றார். அதாவது இளமையில தந்தைக்கு திருமணம் செய்து வைத்தபடியா மகனே நீ கல்யாணம் பண்ற வயசுல ஒரு அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அதனால நான் மனமாற வரம் கொடுக்கிறேன். நீயா நினைச்சாதான் உனக்கு சாவு. கத்தியில குத்துனாலும் பஸ்ல அடிச்சாலும் பணமரத்துல விழுந்தாலும் எங்க விழுந்தாலும் அம்பு குத்துனாலும் ஆயுதம் குத்துனாலும் உனக்கு எதாலையும் சாவு. நீயா சாவு. நினைச்சா விதி முடிட்டோம். விதி முடிஞ்சாதான் சாவணும் அப்படின்னு நீயா நினைச்சா சாவு. இல்ல உனக்கு சாவு நெருங்க அப்படின்னு எங்க அப்பா வரம் கொடுத்தாரு. அந்த வரம் இருக்குது. சாபம் வந்து ஒண்ணும் பண்ணாதுமா. அதே பீஸ்மா தந்தை சாபம் கொடுத்து விட்டார், வரம் கொடுத்து விட்டார். நம்ம கொல்ல முடியாது. நம் உயிரா நாம் நினைத்தாதான் போகும். அப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். நீ என்ன நினைத்தாலும் சரியே. ஆனா நான் சிகண்டியாக பிறந்து 10ஆம் யுத்தத்திலே படுகளத்துள்ள சாய்க்கவில்லை என்றால் என் பேர் அம்பாள் கிடையாது. ஏன் என்றால் இவ்வளவு தூரம் சாபம் என்ன ஒண்ணும் பண்ணாதுமா. சென்று வருகிறேன். அப்படி இருக்க இவ்வளவு தூரம் யாரும் சென்றோம். நம் குறையெல்லாம் தெரிவித்து விட்டோம். எனக்கு யாரும் ஆதரவு கிடையாது. இனிமேல் இந்த பண்ணிலே நான் பெண்ணாக பிறந்து உயிர் வாழ்வதே கிடையாது. என் உயிரானதை அக்கினில் இறங்கி உயிரமாக்கிறேன். நான் மூட்டி அங்கே சிரத்தை வெட்டின உடனே இந்த அம்மாளாகப்பட்டது கைய வெட்டின உடனே மாரியம்மன் அழைச்சி பரம் கொடுத்து வரத்தை வாங்கி இந்த பரசுராமராகப்பட்டவன் டேய் பீஸ்மா நான் உனக்கு குருன்னு பார்க்காத என் கையை வெட்டிட்டேன். இதற்கு மேல் உன்னை போல் சத்திரியனுக்கு பித்தை கத்துக் கொடுக்கூடாது. பிரம்ம சத்திரிய வைசிய சூஸ்திரவான் 4 வருஷம் சொல்லுவேன். சத்திரியன்னு சொன்னா அவனுக்கு கரவேகம் சிறுவேகம் அதிகம். கரவேகம் சிறுவேகம் அதிகம். இன்னி ஒரு குருணு பார்க்க வெட்டி விட்டேன். உன்னை போல சத்திரனை கத்துக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேச பரசுராமர் சத்தியம் பண்ணார். இந்த சத்தியம் பண்றதுனால தான் சத்திரனுக்கு வித்த கத்துக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பரசுராமர் கிட்ட கர்ண ராமண்ணா போய் கத்துக்கிட்டான். எப்படி போறான் ராமண்ணா போய் கத்துக்கிட்டான். அப்படி சத்தியத்தை கொடுத்துட்டு போய் விட்டார் பரசுராமர். சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டார். போன உடனே இந்த பீஸ்மராகப்பட்டவர் அம்பாளை பார்த்து அம்பாள் சாபம் கொடுக்கிறார். ஏ பீஸ்மா நான் ஒரு பொண்ணு தெரியாத தவறு செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கிடும். உன் நாட்டு கௌரவம் போயிடும். என் மான மரியாதை போயிடும். அப்புறம் உன் நாட்டு நகரத்தை பார்த்தேன். ஆனா இந்த பொண்ணை பார்க்கல. எப்ப என்ன கேவலப்படுத்துறியோ 10, 8, 18 நாள் யுத்தம் நடக்கும். 10ஆம் நாள் சண்டையில அர்ஜுனனுடைய பானத்துல நான் சிகண்டியா இருப்பேன். எப்படி பிறப்பேன்? பாஞ்சாலுடைய புத்திரக மாதிரியாக நான் நல்லா பிள்ளையாக பிறப்பேன் அப்படின்னு சொல்லி உடனே சாபத்தை கொடுத்தா. சாபத்தை கொடுத்த உடனே பீஸ்மராகப்பட்டவர் எங்க அப்பா கொடுத்த வர இருக்குது. சாபை நடி பண்ணும் போயிட்டே சொன்ன உடனே இந்த விசித்திர வீரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க பாத்தியா
இந்த அம்பாள் அம்பிகை அம்பாள் தான் ஓடிட்டா. அம்பிகை அம்பாள் கல்யாணம் பண்றதாங்க பத்தியா? இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாள் வாழ்றாங்க அஸ்தினாபுரியில. கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க. இந்த விசித்திர வீரனும் நோய் வந்து செத்து போயிடுறான். விசித்திர வீரன். ஆமா, நோய் வந்து இவனும் செத்து போயிடுறான். பீஸ்மர் ஒண்டிதான் ஆண் மகனா இருக்கிறார். அவரு மூணாசி வெறுத்துவார். அவருக்கு புள்ள பிறக்குமா? பிறக்காது. சந்திரகுலமே அழியிற மாதிரி ரெண்டு பொம்மநாட்டி தான் இருக்கிறாங்க, கம்மநாட்டியா இருக்கிறாங்க. புள்ள பொத்தாத்தான் இந்த சந்திரகுலம் வளரும், இல்லைன்னா வளராது அப்படின்னு சொல்லி இந்த பீஸ்மராகப்பட்டவர் இவங்களுக்கு குருவா இருக்கக்கூடிய வேதவியாசர் அழைத்து இந்த பெண்களை சேர சொல்றார். அம்பாளை சேர சொல்லும் போது அம்பிகை சேரும் போது அம்பிகையாகப்பட்டவர் ஒரு முனிவர் வரணும்னு சொல்லி ஒரு வெள்ளாடையால மூடிக்கிறார். வெள்ளாடையால மூடிக்கிறான். இவ எப்படி மூடிக்கிட்டு அந்த முனிவரை சேர்ந்தாலும் அவன் தான் பாண்டு மன்னன். யாரு பிறகுறா? பாண்டு மன்னன் பிறக்கிறார். இவ வெள்ளாடைய மூடுறதுனால அவர் வெண் குஷ்டமா இருக்கார். உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்குது இல்ல? பாண்டு மன்னன் பிறக்கிறார். அடுத்தது ரெண்டாவது அனுப்புறார். இந்த அம்பாளிகை கிட்ட சேருங்க. அம்பாளி கிட்ட போன உடனே இவன் என்ன பண்றா? ஒரு முனிவராச்ச தாடி வச்சிருக்கான், தப்பட்டை வச்சிருக்கான், இவனை போய் அவன் சேருவான் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வந்து அம்பாளிகை என்ன பண்றா? கண்ணை இறுக்கி மூடிக்கிறான். கண்ணை மூடிக்கிட்டு உடல் உறவு சேர்ந்த உடனே எந்த வைத்த 3 நாளும் அந்த பிள்ளைங்க தான் இருக்காது. அப்படின்னு உடனே கண்ணு தெரியாத பிறக்கிறவன் தான் திருதராட்டிதான். யார் பிறக்கிறா? திருதராட்டிதான். இவர் என்ன சொல்றாரு? கண்ணு தெரியாத புள்ள, குட்டை பிடிச்ச புள்ள இந்த நாட்டை எப்படி ஆடுறது? தண்ணியும் 3 புள்ள பார்க்கலாம். ஒருத்தர் தவறி தண்ணியில குதிக்கிறான். 2 தடவை அவனை மேல தூக்கி விடுறான். 3ஆவது தடவை தான் உள்ள எடுத்துட்டு போவான். அதனால 2 தடவை போனீங்க, சரியில்லை, 3ஆவது தடவை போங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்பாளிகையா அம்பிகை சேர்ந்து ஒரு தாதி பெண் இருக்கா பாரு. யாரு? தாதி பெண். வீட்டுல வேலைக்காரிய. அவளை அலங்காரம் பண்ணி அறையில விட்டுறா. அறையில விட்ட உடனே ஒரு தாதி பொண்ணு எப்படி இருப்பா? சந்தோஷமா இருப்பா. எப்படி சந்தோஷமா இருப்பா? சந்தோஷமா கூடுறா. சந்தோஷமா கொண்டு உடனே அவர் தான் 3ஆவது விதிர்ண மன்னம் பிறக்கிறார். யார் பிறக்கிறா? விதிர்ண மன்னம் பிறக்கிறார். அப்ப ஆண்டு அதாவது திருதராட்டிதான் விதிர்ணன். இந்த 3 பேரும் இந்த வேதவியாசருடைய குருவால் வளர்க்கப்பட்டபடினால் சந்திரகுலமா இருந்தது. இதற்கு மேல குருகுலம், குருவால் உருவாக்கப்பட்ட குலம் குருகுலம் அப்படின்னு பேரு. இதுக்கு மேல இந்த பாண்டு மன்னன் குந்தமாதேவி மத்ராதேவி திருமணம் செஞ்சு 5 பிள்ளை பேசுறாங்க. இவங்க தான் பாண்டவர். திருதராட்டிய திருமணம் செய்து காந்தாரிய 101 பிள்ளை பேக்கிறார். இது கௌரவர் குலம். விதுரனுக்கு கல்யாணம் என்பது கிடையாது, புள்ள குட்டி கிடையாது, அங்கே இருக்கிறார். இதுக்கு மேலதான் பாண்டவருடைய வர்க்கம் ஆரம்பம். இந்த ஊர்ல அடிக்கணகால் பாரதத்துக்கு அடிக்கணகால். கேளுங்கள் சபையோர்களே, பொண்டுவ மாரியம்மன் திருவிழா பெருவிழா கொண்டாடி ஊர் பொதுமக்கள் அனைவரும் இன்று ஓரிரவு அதாவது அம்பாள் கல்யாணம், அம்பாள் அம்பிகை கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகம், பீஸ்மர் பரசுராமர் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகம் எங்கள் சிற்றறிக்கை டிவார் நடத்தி 1000 சகல குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் மேல் பாவித்து விடிய விடிய ஆதரவு கொடுத்தீங்க. அனைவருக்கும் மிக்க சந்தோஷம். அதனால் உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம், எங்களிடம் நீங்கள் விடைபெறுகிறீர்கள். இந்த நாடகத்தை ஆடிய பேர்கள் நாடகத்தை பார்த்து நாடகத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அது மட்டுமல்ல, யூடியூப் சேனல்ல மதிப்புக்குரிய அண்ணார் இந்த அக்னி புயல் யூடியூப் சேனல் மிக சிறப்பாக விமர்சையாக உலக ஃபுல்லும் அண்ணாவுடைய சேனல் மிக அழகா போயிட்டு இருக்குது. நிறைய வியூஸ் வராங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் லைக் கொடுங்க, எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஐயாவுடைய புகழாகப்பட்டது அக்னி புயல் சிறப்பா நடந்துட்டு வருகிறது. அண்ணா சேகர் அண்ணா அவர்கள் வருடாதோறும் இந்த சேகர் மணிகண்டன் இருவர்களும் இணைபிரியாம உடன்பிறவா சகோதரர்கள் கர்ணன்
துரியோதன உடல் தான் வெவ்வேறு தவிர ரெண்டு பேத்துக்கு உயிரெல்லாம் ஒண்ணுதான். அது போல இருந்து இந்த சேனலை நடத்திட்டு வராங்க. இது மேன்மையாக வளர வேண்டும், இந்த அம்மாள் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். இத்துடன் எங்கள் நாட முடிகிறது. உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம், எங்களிடம் நீங்கள் விடைபெறுகிறீர்கள். அனைவருக்கும் வணக்கம். பாடிட்டு எடுத்துருங்க.